ஹாய் நண்பா, இதை பார்த்தோன்னே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே மோஸ்ட்டாக விரும்பி குடிக்கிறது சரக்கும் சரி, சைடிஷும் சரி, படம்னாலும் சரி, வெயில்னாலும் சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரே ஒரு தாகம் தணிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்டில்லோ. ஸோ இவங்களோட பயங்கரமான ஸ்கேம் எப்படி தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு இவங்களதில் பயங்கரமாக எக்ஸ்பீரியும் ஆகும். இதே பச்சை கலர் எக்ஸ்பீரி ஆகிறது என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சும்மா நான் எப்படி சொல்கிறது, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி சின்னதாக ஒரு பொட்டி கடையை பார்த்தேன். ஏன் பெரிய கடையில் வாங்கணும், இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமேன்னு போய் வாங்கினேன். ஆனால் அவங்க பார்த்தா படிக்காதவங்க தான். ஏஜென்சிக்காரன் எக்ஸ்பீரி ஆனதை இப்போ தான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இப்போ தான் இறக்கிட்டு போனோம்ப்பா 3 நாளைக்கு முன்னாடி அப்படின்னாங்க. ஆனால் இது பார்த்தா நான் ஆக்சுவலாக இது நேற்று தான் வாங்கி குடித்தேன். 9/12/2025 போய் எக்ஸ்பீரி ஆகிடுச்சு. ஸோ படிக்காதவங்களாக இருந்தால் ஏஜென்சிக்காரன் அழகாக விற்றுட்டு போயிடுறான். ஸோ வாங்குகிற குழந்தைங்களாம் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு எக்ஸ்பீரி பார்த்து குடிங்க. பெரியவங்க உடம்புக்கு ஏற்று போயிடும். பட் குழந்தைங்க உடம்புக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஏற்றுக்காமல் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்கள் குழந்தைகிட்ட யாருக்காக இருந்தாலும் எக்ஸ்பீரி டேட் பார்த்து வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். ரீசெண்டாக முடிகிற இந்த 1 வீக்காக இருந்தாலும் சரி, ஒரு ரீசெண்டாக முடிகிற டேட்டாக இருந்தாலும் அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். எல்லாமே எக்ஸ்பீரி டேட் பார்த்து வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். இப்போ பெஸ்ட்டு பிஃபோர் ஒரு 4 மாதம் இருக்குது, அதில் 1 மாதம் தான் முடிஞ்சிருக்குன்னா அதை வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். இந்த ரீசெண்டாக முடிகிறது, காலாவதி தேதி கிட்ட வந்திருக்குமில்ல, அதெல்லாமே. ஸோ பயங்கரமான ஸ்கேம் நண்பா. கவனமாக இருங்க. சின்ன குழந்தைங்க உடம்புக்கெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்காது, சைடு எஃபெக்ட் ஆயிரும். ஸோ பார்த்து எக்ஸ்பீரி டேட் வாங்கவே வேண்டாம்.